அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் பார்க்கலாம். நேற்று நான் வெளியில் போய்ட்டு அதனால் வீடியோ போட முடியல. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, இன்னைக்கு இந்த லெவல் பார்க்கலாம். இது வந்து இன்ட்ராடேவோட முடிஞ்சிடும் இந்த வேல்யூஸ். அடுத்தடுத்த நாட்களுக்கு இது வேல்யூஸ் மாறுபடும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் பைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவோட முடிஞ்சது, பொசிஷனல் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தியரி. பொசிஷன் எடுத்தீங்கன்னா எடுக்கலாம், தப்பு கிடையாது. 100%ல 1000% ரிஸ்க் பொசிஷன் ஆப்ஷன் பையிங் வைக்கிறது. ஓகேங்களா? அதனால் ஓகேங்களா, இது வந்து நம்ம முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடியதுங்க. நம்ம மேக்ஸ் தான். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ப்ரைஸ் செக்ஷன், ஓப்பன் அட்ரஸ் எதுவுமே பார்க்கறதுல, நியூஸு எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம ஒரு கால்குலேஷன் வேல்யூ வரும், அதுக்கு சட்டன் ரூல் என்னென்ன கால்குலேஷனில் எப்படி இருக்கணும், ஃபால்ஸாக நம்மளோட ப்ரைஸு. இப்போ பாருங்கள், இன்னைக்கு 23,300 புட்டு 148 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும். அதே 148 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும். நான் என்ன சொல்கிறேன், இதில் நிஃப்டி இறங்கும் நிஃப்டி ஏறும்ன்றத மட்டும் தாங்க நான் சொல்கிறேன், ட்ரெண்டுக்காக மட்டும். மற்றபடி இதை வாங்குங்க வீங்கன்னு கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து இந்த விலைக்கு கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் ஏறப்போகுது. அப்போது யாரை வாங்கணும், அவரை எந்த விலையில் வாங்கணும், எந்த ஸ்ட்ரைக்கு 500 இருக்கட்டும், 1000 நம்ம எல்லா ஸ்ட்ரைக்லையும் இந்த கால்குலேஷன் நம்மளால கொடுக்க முடியும். 1000 பாயிண்ட்ல 10,000 பாயிண்ட் அது ஏறினாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஏறும், அதே அவ்வளோ பாயிண்ட் இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்டர் இதுன்னு இறங்கும் அப்படிங்கிற மேக்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம ஒருத்தவங்க பண்ணணும். மொத்தமாக இது மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுலாம் ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? போய் படிங்க, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். யார்ட்டி கிளாஸ் போகணும் அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இல்லை அப்படி என்னால் முடியாது சார், எனக்கு டைம் இல்லை அப்படின்னால நீ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன நாளுங்க? ஃப்ரைடேல நம்மளுடைய சேனலுடைய ஸ்லோகன் என்ன? இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேடை நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி செக்யூராக ட்ரேட் பண்ணணும், ஃப்ரைடேக்கு என்னன்னு சொல்லியிருப்பேன், அதுக்கேற்ற போல ட்ரேட் பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. உங்கள் என்ட்ரி பிளேஸ்க்கு வந்துட்டு தான் போகும், அவசரப்படாதீங்க. இதுக்கு மேலே வராமல், இந்த ப்ரைஸ் வராமல் கீழே போயிட்டா அது அடுத்தது இங்கேருந்து இதுக்கு கீழே இருக்குன்னா ஒரு விலையில் வந்து இதை திரும்பி ஆகணும். திரும்பி இங்கேருந்து திரும்பலாம், அங்கேருந்து அப்படி கீழே திரும்பலாம். அதே இங்கே மேலே இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட விலை போயிட்டு இங்கேருந்து திரும்பலாம், அல்ல அதில் அங்கேருந்து மேலே திரும்பலாம். அதே போல தான் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு போனாவே அதனுடைய ரிவர்சல் திரும்பி ஆகணும் ஒரு ஸ்ட்ரைக். அதே போல ஃபால்ஸ் ஏதோ இதுக்கு மேலே இருக்கு, சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இதை வச்சு சொல்ல முடியாது. இந்த லைனை போட்டு அதுக்குன்னு ஃபால்ஸாக கூட சில டைம் போய் மேலே ஏறி நிற்பாங்க, அப்புறம் அங்கேருந்து ஒரே இது விழுவாங்க. சில டைம் ஃபால்ஸாகவே கீழே இருப்பாங்க, அப்புறம் ஒரே காலில் தூக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் ஃபால்ஸாக நடக்குது, நம்மளை எப்படி ட்ராப் பண்ணி ஏமாத்துறாங்க, எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கேற்றாற்போல் பயிற்சி எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. யார் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.